ஜிக்ஜாக் மிஷின் இல்லாதவங்க இந்த சிசர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிசர் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிக்ஜாக் சிசரில் வந்து அப்படியே இன்னொரு சைடும் நம்ம வந்து ஜிக்ஜாக் சிசரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுலையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணாமல் ப்ளவுஸுடைய ஓர பக்கத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல் வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு நமக்கு வந்து கிளாத் பிரியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜிக்ஜாக் சிசரில் கட் பண்ண இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் சைடு பக்கத்தில் வந்து சேஃப்டியாக இருக்கும். பிளவுஸ், சுடிதார் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லா கிளாத்துக்குமே வந்து இந்த சிசர் வந்து சைடில் கட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கிளாத் வந்து பிரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கிற பிளவுஸில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸுடைய சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கறக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பிசுறு மாதிரி நமக்கு வந்து கிளாத் பிரிஞ்சு வராமல் சேஃபாக இருக்கும். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த ஜிக்ஜாக் சிசர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.